கோயவரே கோயவரே படைப்பின் காரணனே கடிமண்ணான எங்காயுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான ஆசிரம் நான் வேறு சுத்தராமனே நீரவே வழியும் பாத்திரமா வேதகத்தையுமே வேதத்தில் இயேசுவை போற்றிடுமே என்னையும் ஆழ்வீட ஆசிரியமாய் வரை கொள்ளுவே கோயவரே கோயவரே படைப்பின் காரணனே கடிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினீர் தங்கியிருந்து அதை முதல் அன்பினால் நிரப்பியருள். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவராய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவை உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தரும். உடைய வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அதை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாகிய மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து வாசித்து அதன் பேரிலே தியானம் செய்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் கடவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவர் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் கொள்ளாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எழுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக் கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அற்புதங்களின் தேவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த காலத்திலே எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்து வந்தார் என்பதை நாம் அறிகிறோம். இந்த அற்புதங்கள் செய்வதற்கெல்லாம்
என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது விசுவாசம் மட்டுமே அதற்கு மூல காரணமாக இருக்கிறது. எந்த ஒரு பொருளை நாம் உற்பத்தி செய்கின்ற பொழுதும் அந்த பொருளுக்கு மூலமாக சில பொருட்கள் இருக்கும். அப்படியாக ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்வதற்கு இந்த உலகத்திலே அன்று முதல் இன்று வரை மூல காரணமாக இருப்பது விசுவாசம் மட்டும்தான். அப்படியாகதான் இந்த அருமையான நாளிகளிலே ஒரு விசுவாசத்தை கண்டு ஒரு மாபெரும் அற்புதத்தை அவர் செய்கின்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உதவி செய்து கொண்டு வருகிறார். அப்படியாக நாம் அநேக காரியங்களிலே வெற்றி நடை போட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்து கொண்டு அவர் மீது முழுமையாக விசுவாசம் வைக்கின்ற பொழுது நாம் நினைப்பதும் கிடைக்கும், நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்த பகுதியிலும் கூட உன்னத இயேசுவை புரிந்து கொண்டு ஒரு சிலர் அங்கு படுத்து கிடந்த ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முன் வருகிறார்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியிலே அந்த வியாதிப்பட்ட மனுஷனுக்கு இருந்த விசுவாசத்தை அல்ல, அந்த மனிதனை அழைத்து வந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவர் செய்வதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த பகுதி கூறுகின்ற புரிந்து கொள்ள அழைக்கின்ற முதல் உண்மை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவருடைய கிரியைகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னார், அநேக பலவீனப்பட்டவர்கள் எழுந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் பலவீனப்பட்டவருடைய விசுவாசம் அல்ல, அவரை சூழ்ந்து இருக்கின்ற நம்முடைய விசுவாசம் இருந்தால் போதும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை இந்த திருமறை பகுதி ஒரே வார்த்தையில் கூறுகிறது. ஆகவே நாம் ஆண்டவரை மெய்யாக விசுவாசித்தால் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றோமோ, யாரையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோமோ அவர்கள் அனைவரும் இன்றும் என்றும் சுகம் பெற முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் இன்று அநேகர் பலவீனமாய் இருப்பதற்கு அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசித்து உறுதியாக பற்றிக் கொண்டு ஜெபிக்க மறந்தது நிமித்தமாக அநேகர் படுக்கையில் இன்னும் இருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி நாம் கற்றுக்கொள்ள அழைக்கின்ற மிக முக்கியமான காரியம், நீங்கள் இன்று முதல் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு பிறருக்காய் ஜெபியுங்கள், நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த பகுதியை இன்னும் சற்று விரிவாய் புரிந்து கொள்ள 3 பிரிவாய் பிரித்து தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன். 1, கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்ட இயேசு. கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்ட இயேசு. 2வதாக நினைவுகளை அறிந்து கடிந்து கொண்ட இயேசு. நினைவுகளை அறிந்து கடிந்து கொண்ட இயேசு. 3வதாக நோயை குணமாக்க பாவத்தை மன்னித்த இயேசு. நோயை குணமாக்க பாவத்தை மன்னித்த இயேசு என்று 3 பிரிவாய் பிரித்து தியானிக்க நம்முடைய அன்போடு அழைக்கின்றேன். முதல் குறிப்புக்குள் கடந்து வருகிறோம். கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்ட இயேசு. பிரியமான இறை மக்களே, இந்த உலகத்தில் அற்புதம் நடைபெறுவதற்கு நமது விசுவாசம் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் பலவீனப்பட்டவர்கள், எழுந்து நடக்க இயலாதவர்கள், தன் விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடியாதவர்கள், இவர்களுக்காக நீங்களும் நானும் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பேற்பட்ட மக்கள் சுகமடைய வேண்டும் என்று சொன்னால் அவரை சார்ந்தவர்களாகிய நீங்களும் நானும் மிகுந்த பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம். எனவே நான் திருமறை கூறுகிறது, விசுவாச
விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நாம நிறைய ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாக பலவீனப்பட்டவர்களுக்கு சொல்லுவோம், நான் ஜெபித்துக் கொள்கிறேன், நான் ஜெபிப்பேன் என்று அவருக்கு முன்னதாய் சென்று ஜெபிப்போம். ஆனால் அவருடைய பலவீனம் ஏன் விலகி போகவில்லை என்று சொன்னால், இங்கு திருமுறை கூறுகிறது விசுவாசம் உள்ள ஜெபம் மட்டும்தான் பிணியாளிகளை ரட்சிக்க கூடும் என்று சொல்லி. ஆகவே நாம் செய்த ஜெபத்திலே குறைவு உண்டு என்பதை நாம் உணர்ந்த இனி விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பலவீனப்பட்டு படுக்கையில் இருப்போரால் ஒருபோதும் ஆண்டவரின் மீது முழுமையாக விசுவாசம் வைக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய சிந்தனையும் அவருடைய சரீர வேதனையும் அவருடைய மனச்சோர்வும் அவருடைய மரண கட்டுகளும் அவர்களை விசுவாசத்தை விட்டு தூரமாக விலக்கி வைத்து விடுகிறது. எனவே அப்பேற்பட்ட மக்களுக்காக நாம் ஆபத்தான வேளைகளிலே நாம் செய்ய வேண்டியது என்று சொன்னால், நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க உதவி செய்ய வேண்டும். பிறருடைய ஆறுதலுக்கான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பிறரை ஊக்கமாக வாழ நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களை ஊக்கப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும். எங்கும் அது போன்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இரக்க மிகுந்த சிலர், இயேசுவை குறித்து அறிந்து சிலர், அவரது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்த சிலர் மிகுந்த சிரமத்துடனே அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிக் கொண்டு தங்களுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து அமர்த்துகிறார்கள். அந்த கொண்டு வந்து அமர்த்தவர்கள், அங்கு படுக்க வைத்தவர்கள் இயேசு கிறிஸ்து எதையுமே பேசினதாக திருமறை கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் முகத்தை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உள்ளமெல்லாம் ஆண்டவரோடு பேசுகிறது. அந்த உள்ளத்தின் ஏக்கத்தை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி வந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த விசுவாசத்தோடும் ஏக்கத்தோடும் பெரிய நம்பிக்கையோடும் சுமந்து வந்து அந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு, அவருடைய உள்ளத்தில் காணப்பட்ட உணர்வுகளை இயேசு கண்டு, அவருடைய வெளிப்பட்ட விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி ஒன்னே ஒன்று சொல்கிறார், மகனே திடன்கொள், மகனே திடன்கொள். காரணம் என்னவென்று சொன்னால், உன்னை சுமந்து வந்தவர்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே முதல்ல நீ திடமாயிரு. இரண்டாவது சொல்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். கொஞ்ச நேரத்தில் சின்ன ஆரோக்கியம் வருது. திரும்பி சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த மனுஷன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். அப்படி என்று சொன்னால், சுமந்து வந்த விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று எண்ணி பார்ப்போம். அன்பான விசுவாசிகளே, இந்த நாட்களிலே நம்முடைய ஜபங்கள் பெரும்பான்மையான இடங்களில் பார்க்கிறோம் சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறது. ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆண்டவரிடத்தில் கேட்பதெல்லாம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று நீண்ட ஜபத்தை சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு இடத்தை உறவின் மக்களுக்கு கொடுப்போம், அல்லது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களுக்கு இடம் கொடுப்போம், நாம் யார் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த காரியத்திற்கு ஒரு சின்ன இடத்தை கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒருபோதும் அப்பேற்பட்ட நீண்ட ஜபத்தை விரும்பவே இல்லை. நாம் விசுவாசத்தோடு பிறருக்காக செய்யும் சிறிய ஜபங்களும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாய் காணப்படுகிறது. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்காய் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது முதலாவது நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் பிறருக்காய் பாரப்பட்டு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பிறருக்கும் நன்மை செய்கிறார், நமக்கும் உதவி செய்கிறார். நம்முடைய ஜபங்களிலே காணப்படுகின்ற குறைவை ஆண்டவர் நீக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய ஜபங்கள் இயேசுவின் இருதயம் வரை சென்று நாம் எந்த காரியத்திற்காய் ஜபம் செய்கின்றோமோ அந்த காரியத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது. எனவே இந்த காலை வேளையிலே
ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சுமந்து வந்தவர்கள் இறுதியத்துல நிச்சயமாக ஒரு ஜெபத்தோடு வந்திருப்பார்கள். இயேசுவிடத்தில் இந்த மகனை சுமந்து சொல்கிறேன், நிச்சயமாக இவன் சுகம் பெறுவான் என்ற விசுவாசம் இருந்தபடினால் ஆண்டவர் அதை கண்டு சுகம் தருவதை பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, நாட்களில ஜெபம் என்று சொல்லிவிட்டால் அலங்காரமான வார்த்தை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இரண்டாவதாக அடுக்கடுக்கான மொழிநடை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சில வேளைகளிலே அபாயகரமான சத்தத்தை கொடுத்தால் போதும், என் ஜெபம் சூப்பர்னு சொல்லுவாங்க என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான தேவஜனமே, அலங்காரமான வார்த்தைகளை ஆண்டவர் கேட்பவர் அல்ல. நம்முடைய அடுக்கு மொழிகளை கேட்டு மயங்குகிறவர் ஆண்டவர் அல்ல. நம்முடைய அபாயகரமான சத்தத்தை கேட்டு பயந்து நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் அல்ல. மாறாக நம்முடைய அவிவிசுவாசம் இல்லாத விசுவாசம் உள்ள ஜெபம் மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம் வாழ்விலே இனி நாம் செய்ய வேண்டிய ஜெபங்கள் எல்லாம் அலங்காரமாய் அல்ல, அடுக்கு மொழிகளில் அல்ல, அபாயகரமான சத்தங்களை கொடுத்து அல்ல, மாறாக பலவீனப்பட்டவர்களுக்காக பெருமூச்சுகளோடு சிறு வார்த்தைகளை சொன்னாலும் விசுவாசத்தோடு சொல்லி சொல்லி ஜெபிப்பட்டு அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாட்களிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பலவீனமான மக்கள் படுத்திருக்கிறார்கள். அவருடைய ஏக்கமெல்லாம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், எனக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற ஒருவர் கூட இல்லையே என்று. நம்முடைய திருச்சபைகளிலும் அநேக குடும்பங்களிலே வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நாம எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ காரியங்களிலே விசாரிப்புகள் நடத்தியிருக்கிறோம், எத்தனையோ பாராட்டு மலைகளை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வியாதியின் படுக்கையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு யாராவது ஜெபித்திருக்கிறோமா? ஒருவேளை நீங்க ஜெபித்திருந்தால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாருக்காக ஜெபித்தீர்களோ அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே நாட்களிலே வியாதியின் படுக்கையில் இருப்பவரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவது குறிப்பை நான் கொடுத்திருந்தேன், நினைவுகளை அறிந்து கடிந்து கொண்ட இயேசு என்று சொல்லி. அன்பான இறை மக்களே, இருதயத்தின் நினைவு எதுவோ அதை தான் நம்முடைய வாய் பேசும் என்று திருமறை கூறுகிறது. இங்கும் இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு எதையெல்லாம் செய்கிறார், எதையெல்லாம் சொல்கிறார் என்பதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அவரை நாம் துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை குற்றப்படுத்த வேண்டும், தூஷணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலும் அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இயேசு அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்த உடனே இந்த கூடி நின்ற கூட்டத்தின் மனதிலே ஒரு பெரும் கேள்வி எழுப்புகிறது. என்ன சொல்கிறார்கள்? இந்த பாவத்தை மன்னிக்க இந்த மனுஷன் யார் என்று மனதிற்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக தன் எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை, மனதில் பேசிக் கொண்டிருப்பதை ஆண்டவர் இயேசு அறிந்து அந்த மனிதனை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். கூடியிருந்த மக்கள் அனைவரையும் கடிந்து கொள்கிறார். உங்கள் இருதயத்தில் இப்பேற்பட்ட சிந்தனை வருவது ஏன் என்று கேள்வி கேட்கிறார். பிரியமான தேவஜனமே, இந்த மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வீட்டு சென்று வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் பணியில எழுந்த எதிர்ப்புகளையும் இயேசு கிறிஸ்துவை அவர் சாற்றின குற்றத்தை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்படும். குறிப்பாக 4 இடத்திலே இயேசுவை குறித்து இப்படியாக சூழ்ந்து இருந்தவர்கள் சொன்னார்கள். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இயேசுவை குறித்து சொல்வார்கள், இந்த மனுஷன் தேவதூஷணம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அதே 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து சொல்கிறார்கள், இவர் சமய ஒழுங்குகள் ஒன்றையும் கடைபிடிப்பதே இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். தொடர்ந்து 9ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கின்ற பொழுது இயேசு யூத நெறிமுறைகளுக்கு எதிராக செயல்படுகிறார், இவர் யூதரா என்ற சந்தேகமே எனக்கு இருக்கிறது என்று சொல்லி பேசிக் கொண்டிருப்பார்கள். கடைசியாக 9ஆம் அதிகாரம் 32 முதல் வாசிக்கின்ற பொழுது ஒரு பெரிய குற்றத்தை சாட்டுகிறார்கள். இந்த இயேசு அற்புதம் செய்வதற்கு எப்படின்னா, பேய்களோடு இவருக்கு கூட்டு இருக்குப்பா, பேய்களை இவர் கையில் வைத்துக் கொண்டு
அவர் இந்த பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று பெரிய குற்றத்தை சுட்டுவார்கள். இப்படியாக தன்னை குற்றப்படுத்தின கூட்டத்திற்கு முன்னதாக இந்த அருமையான மகனுக்கு அவன் உதவி செய்வதை பார்க்கிறோம். தனக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை, நோய்களை குணமாக்க தன்னால் முடியும் என்பதை இந்த பகுதியிலே அவர் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமான இறை மக்களே, நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக பேர் சில அற்புதங்கள் நடைபெறுகின்ற பொழுது சொல்லுகின்ற காரியம், இந்த மனுஷன் கடவுளை ஏமாத்துகிறான், ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அற்புதம் செய்கிறார் என்று ஊழியர்களை குறித்து நாம் குறை சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை கொஞ்சம் பாதுகாப்பாய் வைத்துக்கொள். நீ கூடி இருக்கின்ற மக்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்காமல் இருதய சிந்தனையை பார்க்கிற ஆண்டவரை நீ நோக்கி பார், பிறரை குற்றப்படுத்தாதே என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய நீங்கள் சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று. நாம எந்த எண்ணத்தில் இருந்தாலும் நம்முடைய எண்ணத்தை கிறிஸ்து இயேசு கீழாக சிறைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை, லூக்கா 12:16 முதல் 20 வரை ஒரு மனுஷன் அப்படிதான் நினைச்சான். ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய ஜெபம் பண்ணி அவன் நிலம் விளைந்த உடனே அவன் இருதய சிந்தனை இந்த உலகத்துக்குள்ளாக வந்துவிட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மதிகடனே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, உன் இருதயத்தை எப்பொழுதும் போல ஆண்டவருக்கு நீ அர்ப்பணி என்று சொல்கிறார். அப்படி அர்ப்பணிக்காத பொழுது, அர்ப்பணே இன்னைக்கு ராத்திரமோ ஜீவனை எடுத்துக்கொண்டா என்ன ஆகும் என்று சொல்லி. அன்பான தேவஜனமே, நம்முடைய இருதய சிந்தனை எப்பொழுதும் ஆண்டவருக்கு நேராக இருக்க வேண்டும். பிரியமானவனே, காயினுடைய இருதய சிந்தனைகளை அறிந்து அவனை கடவுள் கடிந்து கொள்கிறான். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கடிந்து கொள்கிறான். அதே வேளையிலே தாவீதின் இருதயத்தை கண்ட ஆண்டவர் அவனை நேசிப்பதை பார்க்கிறோம். இந்த இருதயம் எனக்கு ஏற்றதாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவனை பாராட்டுகிறார். அன்பான தேவஜனமே, நம்முடைய இருதயத்தின் நிலை இன்று எப்படி காணப்படுகிறது? பேதுரு ஆண்டவரை அறியாது என்று மறுத்தார். ஆனால் அவள் உயிரோடு ஆண்டவரை மீண்டும் பார்த்து மனம் கசந்து அழுது அப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் மீட்பை கொடுத்தார். ஆனால் யூதாசின் மனம் கடினப்பட்டது. அவனும் அழுதான், காசுகளை தூக்கி எறிந்தான். ஆனால் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கவில்லை. எனவே அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்ற அளவிற்கு தள்ளப்படுகின்றவனாயிருந்தான். பிரியமான தேவனமே, நம்முடைய இருதய சிந்தனை நம்மை வாழவும் வைக்கும், நம்மை கொன்றும் போட்டுவிடும். எனவே நாம் ஆண்டவரை நல்ல இருதயத்தோடு நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக, நோயை குணமாக்க பாவத்தை மன்னித்த இயேசு என்று பார்க்கிறோம். நோயை குணமாக்க பாவத்தை மன்னித்த இயேசு என்று. பிரியமானவர்களே, எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா செத்து போய்விடும் என்று சொல்லி. பாவம் செய்கின்ற ஆத்மா செத்து போனதா இருக்கும் என்று சொல்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் முடியும் என்று சொல்லி. நம்முடைய பாவத்தின் சம்பளம் எது என்று சொன்னால் அது மரணம் என்று உறுதியாக கூறுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நம் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டால் என்னையா லாபம் கிடைக்கும் என்று அவர் மிக எளிமையாய் சொல்கிறார். எனவே ஒரு மனிதனுடைய நோய்க்கு அவனது பாவம் தான் மூல காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக திருமறை வழியாக அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், நாம் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருவதுதான். நாம் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரை என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி நாம் கூறுகின்ற பொழுது
கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிக்கின்றார், புதிய ஜீவனை கொடுக்கின்றார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இங்கும் திமிர்வாதக்காரன் தன்னிடத்திலே கொண்டு வந்த பொழுது இயேசு அவனை கூர்ந்து கவனிக்கிறார். அவனது நோய்க்கு பாவமே காரணம் என்பதை அறிகிறார். எனவே பாவத்தை முதலில் மன்னித்து எழுந்து நடக்க அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் சொல்கிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் சொல்கிறது, அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? நம்முடைய அக்கிரமத்தை அவர் பொறுத்துக் கொள்கின்ற தேவன். எனவேதான் நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மள பல பேர் சொல்லலாம், நான் இவ்வளவு பாவம் செஞ்சேன், எனக்கு ஒண்ணுமே வரல. தயவு செய்து புரிந்து கொள்வோம், அக்கிரமத்தை ஆண்டவர் பொறுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, மீறுதல்களை அவர் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் நாம இன்னும் சுகபலத்தோடு இருக்கிறோம். எனவே அந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. ஆனாலும் கூட நாம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்கும் நோயின் கொடுமைக்கு பாவம் தான் காரணம் என்பதை அறிந்த ஆண்டவர் முதலில் அதை மன்னித்து அவருடைய பாவத்திலிருந்து அவனை விடுவித்து அதன் பின்னதாக நோயிலிருந்து அவனை விடுவிக்கின்றவராக இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, 51ஆம் சங்கீதத்திலே தாவீது அரசன் இதற்காக தான் அழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தார். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் நினைப்பதற்கு மேலான பாவத்தை செய்து விட்டேன், மிகுந்த தண்டனை அடைவதற்குரிய பாவத்தை செய்து விட்டேன். எனவே உமக்கு முன்பாக நிற்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாத மனிதன். எனவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கதறி அழுகின்றவனாய் இருக்கின்றான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பேற்பட்ட கதறுதலோடு வருகின்ற பொழுது கர்த்தர் நம் பாவத்தை மன்னிக்கின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய அழைப்பு அங்கு எசேயா தீர்க்கதரிசிக்கு வந்தவுடனே அவன் சொன்ன முதல் காரியம் என்னவென்று சொன்னான், ஆண்டவரே, நான் மிகுந்த அசுத்தம் உள்ள மனிதன் என்று அவன் கதறி அழுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒண்ணு கவலைப்படாத என்று நெருப்பின் தழலை கொண்டு அவன் நாவை சுட்டு அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். அன்பான தேவஜனமே, துன்பத்திலும் துயரத்திலும் இருந்த இந்த திமிர்வாதக்காரன் தன் வல்லமையான வார்த்தையால் குணப்படுத்துவதற்கு முன்னதாக பாவத்தை மன்னித்த ஆண்டவர் அவனை மீண்டுமாய் நோயிலிருந்து எழுந்து நடக்க உதவி செய்கிறார். நடைபெற்ற காரியம், பிறரால் தூக்கி வரப்பட்ட இந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவர் இயேசு சொன்ன உடனே தான் தன்னுடைய சுமைகளை தாமே சுமந்து கொண்டு நடக்கிறான். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள்! இத்தனை நாள் வரை அவனையும் அவனுடைய உடைகளையும் அநேகர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவன் தன்னையும் தன்னுடைய சுமைகளையும் தானே சுமந்து கொண்டு நடக்கிறான். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த ஆலயத்தை விட்டு நாம் வெளியிலே கடந்து செல்கின்ற பொழுது நாம் பாவங்கள் கழுவப்பட்டு நாம் தூய்மையாய் நடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். கண்ணீரோடு அடுபடியாய் அவர் நம்மை அழைக்கின்றார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன் அவர் என்று சொல்லி, நாம எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்திருந்தாலும், பெரிய மீறுதலை செய்திருந்தாலும், பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் அதை மன்னிக்க ஆண்டவரால் கூடும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி மோசேயின் வார்த்தையை கேட்டு மன்னிப்பை அன்று ஆண்டவர் கொடுத்தார். அப்படி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 25:12 சொல்கிறது, கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜெபத்தோடு காத்திருப்போம். ஒருவேளை நாம இந்த ஜெபத்தோடு வெளியிலே புறப்படுவோம் என்று சொன்னால், நாம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் கேட்கப்படும். நாம் யாருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றோமோ அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றோமோ
அந்த பிள்ளைகளுடைய கட்டுகளை அறுத்து கர்த்தர் எழுந்து நடக்க உதவி செய்வார். எனவே நம்முடைய விசுவாசத்தை கண்டு அநேகருக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களிலே பாவ கட்டுகள் இருக்குமே என்று சொன்னால் இந்த நாளிலே அதை அறுத்து எறிந்துவிட்டு நல்ல இருதயத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்படுவோம். நன்மைக்காய் காத்து கொண்டிருக்கின்ற அநேகருக்காக விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இன்று முதல் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு பாரத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் கேட்கப்படும். அதற்கு நம்முடைய விசுவாசம் மட்டுமே துணையாய் இருக்க முடியும். ஆகவே நாம் பலவீனப்பட்டவர்களுக்காக இன்று ஒரு வைராக்கியத்தோடு புறப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபம் செய்வோம். நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை காண்கின்ற ஆண்டவர் அநேகர் எழுந்து நடக்க துணை செய்வார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது, நாங்கள் விசுவாசத்தோடு பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது எங்கள் விசுவாசத்தை பார்க்கிற ஆண்டவர், நாங்கள் யாருக்காக உதவி செய்ய முற்படுகிறோமோ அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய காருண்யத்தையும் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே கூடி வந்த நாங்கள் ஒவ்வொருவரும் இனி பிறருக்காய் விசுவாசத்தோடு ஜெபிக்க பெறுகிறார். குறிப்பாக எங்கள் திருச்சபையிலே பலவீனப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கையை மாற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். அப்பா, எங்கள் விசுவாச குறைவை நீங்கள் நீக்கி ஆண்டவரே, எங்களுக்குள் புதிய விசுவாசம் தோன்ற உதவி செய்தவரே, இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற ஜெபங்களை தயவு கூர்ந்து கேட்டு ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே விளைவிக்கப்பட்டு கிடக்கின்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மீண்டும் இந்த ஆலயத்திலே வந்து அவர்களும் நன்றி செலுத்த உதவினார். துதி கன மகிமையிலாமல் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.